Kafka vs AMQ. இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது தெரில எனக்கு. ActiveMQ வந்து ஒன் ஆஃப் தி மெசேஜிங் queues. Kafka is also used as a messaging queue, but can also be used for streaming architectures. ஸோ இதில் வந்து இது தவிர்த்து இன்னும் நிறையவே இருக்குது, லைக் RabbitMQ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் இதெல்லாமே queue அண்ட் டாபிக் பேஸ்டு தான். ஸோ யூ ஸ்டோர் மெசேஜஸ் ஃபார் ஷார்ட் லிவ்டு பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சியூமர் அந்த மெசேஜை ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து. ஸோ ஒரு ப்ரொடியூசர் மெசேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஆன் டு த கியூ, ஒரு கன்சியூமர் அது. இது எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மெயின்லி டு டீகப்பிள். ஸோ டீகப்ளிங் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு வந்து இதெல்லாமே இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம டீகப்பிள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் ஒரு மைக்ரோ சர்வீஸ் இன்னொரு மைக்ரோ சர்வீஸோட பேசரிச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜை டைரெக்டாக அனுப்பிச்சுது அப்படின்னா, அந்த மைக்ரோ சர்வீஸ் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மெசேஜ் இஸ் லாஸ்ட். ஸோ அந்த மெசேஜ் லாஸ் ஆகிறதுனால, ஸோ இந்த மாதிரி கியூவிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம உள்ள எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா டீகப்ளிங். ஸோ விச் மீன்ஸ் ஒரு மைக்ரோ சர்வீஸ் இல்லைனா ஒரு சர்வீஸ் வந்து ஒரு மெசேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் கியூவில், இன்னும் ஒரு சர்வீஸ் வந்து அந்த மெசேஜை அந்த கியூலேருந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் நாலேஜ் பிஹைண்ட் வை வி ஆர் யூசிங் மெசேஜிங் கியூஸ். ஸோ RabbitMQ-ஆ இருக்கட்டும், Kafka-ஆ இருக்கட்டும், ActiveMQ-ஆ இருக்கட்டும், இல்லைனா AWS-ல வந்து AmazonMQ-ன்னு ஒன்று இருக்குது. அந்த AmazonMQ-ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ActiveMQ அண்ட் RabbitMQ ஆர் த 2 engines. ஸோ அதில் எதுவானாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஷைலேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் டெவாப்ஸ் மார்க்கெட் நெதர்லாண்ட்ஸில் வேற லெவலில் இருக்குது, அந்நியாயத்துக்கு இருக்குது, நல்ல மார்க்கெட் இருக்குது. நான் கலாய்க்கல, நான் வந்து உண்மையாக தான் நான் சொல்கிறேன், நல்ல மார்க்கெட் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ தான் தே ஹவ் ரியலைஸ்டு தட் டெவாப்ஸ் அண்ட் கிளவுட் வந்து உண்மையிலேயே இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் தே ஹவ் ரியலைஸ்ட். இவ்வளோ வருஷமாக வெறும் பேக் அண்ட் இன்ஜினியரிங் வச்சே டெவாப்ஸ் பண்ணவன் இப்போ தான் வந்து எங்களுக்கு நிறைய சிஸ்டம் இன்ஜினியர்ஸ்லாம் தேவை, நிறைய கிளவுட் இன்ஜினியர்ஸ்லாம் தேவை அப்படின்றது இப்போ தான் யோசிக்கிறான். ஸோ அதனால கண்டிப்பாக டெவாப்ஸ் மார்க்கெட் வந்து நெதர்லாண்ட்ஸுன்னு மட்டும் இல்லை, யூரோப்லேயே நல்ல பெருசாக இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ கான்ட்ராக்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு Booking.com எடுத்துக்கோங்களேன். நானா சொல்லணும், Booking.com பற்றி நீங்கள் வந்து ஜஸ்ட் லிங்க்டன்லேயே நீங்கள் புக்கிங்கோட ஓப்பனிங்ஸை நெதர்லாண்ட்ஸ்லேயே எடுத்து பாருங்க. அவ்வளோ ஓப்பனிங்ஸ் கிடக்கிறது சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்க்கு. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு புது ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கான் அவன். ஸோ அதனால அத்தனை பேரை வந்து வெளிநாட்டிலேருந்து ஷிப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். வெளிநாடுனா எங்கேயுமே இல்லை, இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேரை தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். நான் வந்து நிறைய பேரோட பேசுறதுனால எனக்கு தெரியறது இங்கே. ஸோ Booking.comக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங்ஸு அண்ட் நிறைய பேங்க்ஸுக்கு அவ்வளோ ஓப்பனிங்ஸு ஓடிட்டு தான் இருக்குது. தே ஆர் ஆல் ரியலைசிங் தட் டெவாப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தே ஆர் ஆல் ரியலைசிங் நவ். ஸோ கண்டிப்பாக ஷைலேஷ், நிறையவே மார்க்கெட் இருக்கு, நிறையவே இருக்கு. ஓகே, ராகுல் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, டெவாப்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு. எஸ், அப்சல்யூட்லி ஸ்கோப் இருக்கு. இது வந்து நான் ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிருவேன். ஓகே, ஏன்னா நாங்கள் எல்லாருமே வெவ்வேறு நாட்டில் உட்காந்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் கூட இப்போ ரீசெண்டாக வந்து நெதர்லாண்ட்ஸுக்கு வந்திருக்கான். கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் வர போகிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் யாருன்றதை நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக டெவாப்ஸுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்குது, அக்ராஸ் தி என்டையர் வேர்ல்டே அந்த ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா?